வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா, வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR. என்ன சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். லாஸ்ட் பால் வரைக்கும் வந்து அப்படியே வெறுத்து விறுவிறுத்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு மேட்ச் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பர் மேட்ச். LSG கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம், அவங்க பேட்டிங்னு வரும்போது எல்பிஜி மாதிரி ஃபுல் ஸ்டீம்ல இருக்காங்க. LSG போலிங் போடும்போது எல்கேஜி மாதிரி போடுறாங்க. அது தனியா ஆர்ட் ஒன்று வச்சுக்காங்க. வேற வேற எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இவர்கிட்ட ஓனர் சஞ்சீவ் கோயங்காவா அவர்கிட்ட நீ டாக்டர் சொல்லிக்கிறாரு, நீங்க சால்ட் அவாய்ட் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் ஐபிஎல் அவாய்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. இல்லைன்னா உங்க பிபி கண்ட்ரோல்லயே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது அவர் யோசிச்சிருப்பார் மனசுக்குள்ள, ஊர்ல எவ்வளவோ பிஸ்னஸ் எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ் இருக்கும்போது நான் ஏன் இந்த ஐபிஎல்லை சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி, எந்த லக்குமே இல்லையே எனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மேட்சோடைய ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட்லெஸ்ஸாக எல்எஸ்ஜி அடித்த பேட்டிங்க்கும் கடைசியில் கொண்டு வந்து இந்த எஸ்ஆர்ஹெச் ஒரு லாஸ்ட்டு 5 ஓவர்ஸில் இவங்க வந்துட்டு ஜெயிக்க வேண்டிய மேட்சை இந்த மாதிரி வந்து ஜெயிச்சதுக்கும் எப்படி இருந்துச்சு சார் மேட்ச்சு? ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்ன்றத பத்தி எல்லாம் கவலைப்படாம மேரி பேட் எவனா இருந்தாலும் வெட்டுவேன்ற மாதிரி அடிச்சாங்க பாத்தீங்களா. அதுவும் அபிஷேக் கிளாஸ் இந்த ஒரு ஓவர் பிஷ்னா அடிச்ச ஒரு ஓவர் இருக்கு பாருங்க, சூப்பர். அது ரொம்ப சூப்பரான ஒரு ஆட்டிடியூட். எல்எஸ்ஜிக்கு வந்து எல்எஸ்ஜி தன்னுடைய போலிங்ல வந்து சில இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்க போலிங்ல வந்து என்ன பால் ஒண்ணு போடணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை போட மாட்டாங்க. அது ஒரு தனி. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாப்சன் நான் உங்களுக்கு சொன்னேன், வைட் அவுட் ஆஸ்டம் யார்கர் வந்து எப்பயுமே காட் பிஹைண்ட் ஆர் பாயிண்ட்ல அவுட் ஆவார். அபிஷேக் வந்து வைட் அவுட் ஆஸ்டம் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அவுட் ஆகும் சொல்லினே இருக்காங்க. அதை கரெக்டா நீ எடுக்கிறாங்க. பட் அந்த மீதி பால் எல்லாம் விட்டுறாங்க சாய்ஸ்ல. அதெல்லாம் கொடுக்கலாம். ஃபுல் டாஸ் அத்தனை பேரும் ஏர் இந்தியாவில் ஏதோ வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. கடையில் ஃபுல் ஏர்ல எல்லா பிளைட்டையும் டீற மாதிரி லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், ஃபுல் டாஸ். சர்தூல் தாக்கூருக்கு என்னதான் தெரியல, பந்து கீழே விழமாட்டு எல்லாம் அப்படியே அப்படியே டெஸ்பேட்ச் அந்த மாதிரி. கடைசி வின்னிங் ஒரு கே நான் போடுற ஒரு ஃபுல் டாஸ் 5-10 அவர் ஒரு ஃபுல் டாஸ். ஸோ இப்படி ஒரு காமெடியா இருந்தது இந்த மேட்ச். சார், எல்எஸ்ஜியோடைய ஓப்பனர்ஸ் ஒரு சூப்பர்பான ஸ்டார்ட் ஆஸ் யூஷுவல். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் அவங்க அடித்த அட்டியை பார்க்கும்போது சூப்பர்பான ரன்ஸ் ஆக்சுவலாக வந்திருந்துருக்கணும். அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸில் அவங்க விட்ட விக்கெட்ஸ் அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் த ஓப்பனர்ஸ், அந்த மிச்சல் மார்ஷ் அண்ட் எய்டன் மார்க்ரம், இவங்க இந்த நிக்கலஸ் பூரானை வச்சு ஆடுறதா இருந்தாலும் சரி, ஆடாமல் இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் இந்த ஓப்பனிங் பேர் இந்த வருஷம் எது கிளிக் ஆச்சோ இல்லையோ அது வந்துட்டு எல்எஸ்ஜிக்கு நல்லாவே கிளிக் ஆயிடுச்சு சார். ஆமா, அவங்க வந்து எம்எம்ல இந்த 3 எம் இருக்குல்ல அவங்களுக்கு, மார்க்ரம், மிச்சல் மார்ஷ் அண்ட் நம்ம இவர் மில்லர் இன்னைக்கு வரல பேட்டிங்க்கு. அதெல்லாம் டெரிபிக். அவங்க அந்த 2 எம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கவலையே படாம 6 ஆடுறாங்க. அது ரொம்ப சூப்பர். மார்ச் எஸ்பெஷலி அவள எனக்கு கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய கேப்டன் எனக்கு தெரியும், செம பிரில்லியன்ட். அவர் என்ன காமெடி நீ பண்றாருன்னா, ஹர்ஷ்னு ஒருத்தர், ஹர்ஷல் ஹெச் ரொம்ப பிடிக்கும் போகுது. அவங்களுக்கு கொடுத்து அவங்க 2 பேரும் 80 ரன்னுக்கு மேல அவங்க கோட்டால. ஹர்ஷல் இவங்க மெர்சல் இன்னும், அதாவது ஹார்ஸ் டெசிஷன். கரெக்டா ஹார்ஸ்னு ஒருத்தர் வந்து முதல்ல கொடுத்து அவரு சும்மா அப்படி பிளைட் பண்ணி தூக்கி போட்டு பால நேஷனல் லைன் லெவல்ல போட்டு அவரை சிக்ஸ் அடிக்கிறாங்க. அவங்க லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்ல. அதுக்கு மார்க்ரம் இவரு நம்ம கமின்ஸ் கை தட்டினே இருக்காரு. அவர் சிக்ஸ் கொடுக்க ஆர்ச்சர் அங்க உள்ளுக்குள்ள வேற ஏதாவது ஊர்ல இருந்து கெஞ்சின்னு இருப்பாரு, இந்த மாதிரி ஒரு கேப்டன் வரக்கூடாதா, நானே சிச்சுன்னு நான் சிக்ஸ் கொடுக்க வச்சு ஒரு கேப்டன் சிச்சினே கை தட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹர்ஷர் ரன் கொடுக்க கூட நல்லா போடுறாரு. ஹர்ஷ் வந்து நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, டெஸ்ட்ல வந்து இஜாஸ் பட்டேல் நியூசிலாண்டுக்கு போடுற மாதிரி இல் பி பியூட்டிஃபுல் போலர். T20 இப்படி தூக்கிலாம் போட முடியாது. ஆக்சுவலா நல்ல போலர் அவர். சில பால் அன்பிளேபிளா போடுறாரு. இந்த ஃபார்மேட்ல சத்தியமா இப்படி போடவே முடியாது. பாருங்க 44 ரன்ஸ் போயிடுச்சு. அதனால அவருக்கு அந்த அவரை கொண்டு வந்தது, முதல்ல அவரை கொண்டு வந்து போட்டு கண்ணாப்புன்னு 2 முதல்ல போயிடுச்சு. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த பக்கம் நம்ம ஆகாஷ் தீப், நம்ம ஆகாஷ் தீப் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஆகாஷ் தீப்னு பேர் இருக்கிறதுனால ஆகாசத்துல பால் போற மாதிரி டீப் இன்டு தி ஸ்டாண்ட்ஸ் போற மாதிரி ஆகாஷ் தீப் அவர் வந்து வாரி வாரி வாங்கின்னு இந்த முதல் ஓவர் நேற்று நடராஜன் சொன்ன மாதிரி முதல் ஓவர்ல நீங்க அப்படி ஒரு டெம்போ செட் பண்ணி குத்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேக் இன்டு தி கேம் வரது ரொம்ப கஷ்டம். கண்ணாப்பறம் குத்துறாங்க முதல்ல. ப்ராப்ளம் ஃபார் பண்ட் கண்டினியூஸ். பட் அந்த கேப்டன்சி விஷயத்தில் ஒரு சூப்பர்பான முடிவு எடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தது வந்துட்டு ரிஷப் பண்ணிட்டுக்கிட்ட இந்த கேப்டன்சியை தூக்கிங்கப்பா, அதை விட்டுட்டு அந்த பேட்டிங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசியிருந்தோம்.
ஸோ ஹவு டு யூ see that now right now? ஆமா, இன்னைக்கு நீ வந்து ரொம்ப பேட் டிசிஷன் பாருங்க. பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து எதுக்காக இப்ப வந்து நிக்கோலஸ் பூரான் பேய் ஃபார்ம்ல இருக்காரு. அவருக்கு முன்னாடி இவர் வந்தார் பாருங்க, எதுக்குன்னு தெரியல. ரொம்ப டிசாஸ்டர். அவருக்கு சுத்தமா பால் படவே இல்லை. ஒரு பால் இறங்கி எங்கேயோ சுத்தி நிற்கார், பால் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அவருக்கு எனக்கு வருத்தமான விஷயம் அவர் ஃபார்ம்ல இல்லைன்றது. பிகாஸ் ஐ லவ் இஸ் பேட்டிங். ஏன்னா அவர் சரியான ஃபைட்டரு. டெஸ்ட் மேட்ச்லயே போல துரத்தி துரத்தி T20 மாதிரி அடிக்கிறவர். ஸோ அவருக்கு ஃபார்ம் சீக்கிரம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவருக்கு எவ்வளோ பண்ணல. பட் எனக்கு விஷயம் பண்ட்டுக்கு ஆல்ட்ரேஷன் தேவை. பண்ட் ஆல்டர் பண்றன்ற மாதிரி ரிஷப் பண்ட்டுக்கிட்டே கேப்டன்சி மட்டும் இவ்வளவு கோவப்படுற கோயங்கா கோவப்படாம காமா நீ பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி கீப்பிங்ல பண்ணு, கேப்டன்சி மார்க்கரம் பண்ணிட்டோம் சொன்னாருன்னா ஐ வில் மேக் அ விசிபிள் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு அது விடுறாங்க ஏன் தெரியல. அண்ட் நம்ம ரிஷப் பண்ட் இந்த மேலே வந்ததுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வீடியோவில், நீங்களே கேட்டிருந்தீங்க. இந்த டாப் 3 வந்துட்டு எப்படி நம்ம ஹென்ரிக் கிளாசனோட சேர்த்து வச்சு எஸ்ஆர்எக்ஸில் வரக்கூடாது, அதே மாதிரி நிக்கோலஸ் பூரான் மேலே வரக்கூடாதுன்னு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நிக்கோலஸ் பூரான் ஒரு கேப் விட்டு கீழே அனுப்புனாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சு அவங்களுக்கு. அவங்க நிக்கோலஸ் பூரான் இருக்கிற ஃபார்முக்கு நீங்கள் அவர் வந்துட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸில் ஒரு நடுவில் அந்த இன்னிங்ஸ் பிரேக்கில் விட்டால் கூட அடிச்சுடுவார். அவர் அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு கேப் விட்டு அவரை இறக்கி விட்டாங்க. Again he proved his performance today also. Nicholas Puran will fit into any over boss, any stage of the match. ஏன்னா நீங்க ஓபனிங் அமிச்சீங்கன்னா நம்பர் 3 ஃபர்ஸ்ட் பவர் பிளேல அமிச்சீங்கன்னா he plays only to clear the ground. அங்க ஷைன் ஆவார். கடைசியில பினிஷிங்ல பிஸ்தா ஏன்னா சக்சீடிங் கெப்பாசிட்டி. ஸோ நீங்க எங்க அமிச்சாலும் எந்த போலரை வேணா ரெடிபர். பட் அவருக்கு ஒரு வீக்னஸ் ஒன்று இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓடி வந்து ஸ்லோ பவுன்சர்ஸ் போடுறாங்க. இஸ் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். எப்படி வந்து கிளாசனுக்கு யாருக்கர் கொஞ்சம் கஷ்டம், வைட் அவுட் சைட் ஆஃப்டம் யாருக்கரும் கஷ்டம் கிளாசனுக்கு. அதை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் பண்றாங்க. ரொம்ப பிக்அப் த போலர்ஸ். இந்த பக்கம் நம்ம திக்வேஷ் நல்லா போடுவாரு, அவரை பத்தி வருவோம் அவர் டாபிக். ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்தது. இந்த பக்கம் இஷான் இருக்காரு பாத்தீங்களா, இஷான் மலிங்கா, அவர் சூப்பர் பிரில்லியண்டா போட்டது. அவர் என்ன பண்றாரு, தப்பன்னு மலிங்கா மாதிரி ஓடி வர்றாரு. பேரளவுல மலிங்கா மாதிரி ஓடி வர்றாரு. கடைசி ரிலீஸ் பாயிண்ட்ல நார்மலா ஸ்லோவர் ஒன்ன வந்து இல்ல பேக் ஆஃப் தி ஹேண்ட் போடும்போது மிடில் ஆஃப் தி பிட்ச்ல பால போடுவாங்க. இவர் நேரம் யார்கர் லிங்க்லயே போடுறதுனால அடிக்க போயிட்டு தப்பா ஆடுறாங்க எல்லாருமே. ஸ்கூப் பண்ணி அரைவரையா ஆடுறாங்க. கிரேட். அந்த டைப் ஆஃப் போலிங் வந்து ரொம்ப பிரில்லியண்டா போடுறது ரிஷான். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் T20 அவர். எனக்கு இது சொல்றதுக்கே பயமா இருக்கு. இதை கேட்டோன்னு அடுத்த மேட்ச் கேனத்தனமா போடுறாங்க. மத்தவாள் இப்படிதான் சொன்னேன், பயமா இருக்கு சொல்றதுக்கு. சார் இஷான் மலிங்கா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நம்ம அவரை பற்றி பேசியிருந்தோம். நான் அவங்கள்ட்ட கேட்பேன், இது மாதிரி என்ன அவர் கொஞ்சம் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டாக தெரியுறாரு, பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி. மேபி இன்னும் கொஞ்சம் நாட்கள் அவருக்கு தேவைப்பட்டிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவரோட அந்த நேக்கை பிடிச்சிருக்கிறாரு. மேபி அவர் அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அதை விடாமல் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தார் அப்படின்னா மேபி அது ஒரு நல்ல விஷயமா அமையலாம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் ஆன் த அதர் சைடு த லாஸ்ட் 5 overs ஆக்சுவலாக எல்எஸ்ஜி அவங்க அடிச்சுட்டு இருந்த அடிக்கு அவங்க ஓப்பனர்ஸ் கொடுத்த ஒரு ஸ்டார்ட்டுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டர் பொசிஷனில் முடிச்சுருந்துருக்கணும். டெஃபினெட்லி ஒரு 10 runs on over அடிக்கிற டீமு லாஸ்ட்டு 5 overs 12 to 14 runs on over அடிக்க வேண்டியது. பட் தே கெப்ட் லூசிங் விக்கெட்ஸ். அதனால் வந்துட்டு அந்த லாஸ்ட் 5 overs பெருசாக அடிக்க முடியல, விட்டுட்டாங்க. அது பதோனி ஆகட்டும், ரிஷப் பந்த் ஆகட்டும், சமத் ஆகட்டும், எல்லாருமே ஆல் 3 ஒரு 18 balls 13-14 runs தான் அவங்க 3 பேரும் அடிக்க முடிச்சது. அங்கதான் அவங்களுக்கு அந்த ஃபயர் கிடைக்காம போயிடுச்சு. ஆமா, அதான் சொன்னேன். நம்ம இவரை வந்து யூஸ் பண்ணாம இருக்காங்க ரெட்டி நீங்க வந்து போட்டாரு பாருங்க. கொடுத்தாரு ரன் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்லோயி ஸ்டஃப் போடுறவங்க இனிமே தப்பிச்சிருவாங்க தான் நான் சொல்றேன். ஸ்லோயி ஸ்டஃப் போட்டதுனால அவர் கொஞ்சம் பெட்டரா போட்டாரு கடைசியில. ஸோ இவங்க ஆமா அந்த டெம்போ இவங்க மெயின்டைன் பண்ணல. மார்க்கரம் மிச்சல் மார்ச் கொடுத்தது அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட். அதுக்கப்புறம் நம்ம நிக்கோலஸ் பூரான் அடிச்சதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இன்னும் 20-30 runs கண்டிப்பாக தேவர் ஷாட். அது கரெக்டாக தெரிஞ்சுட்டாரு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோடைய பேட்டர்ஸ் அபிஷேக் சர்மா ஒன் மோர் டைம் அப்படின்னு அடிக்கிறாரு. யாராவது ஒருத்தங்க அந்த ஒன்ஸ் மோர் கேட்டாங்கன்னா சரி இன்னும் ஒரே ஒரு தடவை அடிப்பார் போல அப்படின்னு இவர் ஒரு தடவையும் ஒன்ஸ் மோர் கேட்குறாரு, ஒரு தடவையும் அடிச்சுட்டே இருக்கிறாரு. ஃபார்ம் கண்டினியூஸ். அபிஷேக் சர்மா பற்றி சொல்லுங்க சார். அபிஷேக் சர்மா பாசிட்டிவ் இன்டென்ட். அவரு ஜோப்ரா ஆர்ச்சரே போட்டு தொத்தி அடிக்கிறார். சூப்பர் பிளேயர், டிலைட் டு வாட்ச். பட் நான் திருப்பி சொல்றேன், அவங்களுடைய வீடியோ அனலிஸ்ட் அவருக்கு சொல்லணும். அவர் இறங்கி ஆடும்போது வைட் அவுட் சஜாஸ்டம் போட்டாங்கன்னா 100% டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அவுட். பால் கிரிப் ஆச்சுன்னா ஏர்லியா ஆடி நார்மல் கவர்ஸ் அவுட். இது ரெகுலரா ஆயிட்டு அவரே ஒரு ரெக்கார்ட் எடுத்து பார்த்துக்கலாம். அதான் நான் சொன்னேன். இவருக்கு இந்த டைப்பு கிளாஸ் அதுக்கு வைட் அவுட் சஜாஸ்டம் யார்கர்
அவர் நிந்தத்துல இருந்து அடிக்கிறார். பட் எனக்கு என்னன்னா நம்ம திக் பேஷ்ல அவருக்கு வருவோம் நம்ம. அவர் வந்து இந்த கையெழுத்து போட்டு எல்லாம் அனுப்புறாருல்ல சென்ட் ஆஃப். கையெழுத்து போட்டு நாவல்லாம் எழுதி கையெழுத்துலாம் போட்டு அனுப்புறாரு. கிளாசன் அவர் நிந்தத்துல இருந்து ஒரு 6 நடிச்சா தெரியுமா? கிளாசன் கூலா இருந்தார் பாத்தீங்களா? அவன் அப்ப யார் கையெழுத்து போடுறது? அப்போ கை நாடி யாராவது இருக்கணும்ல? அவன் அதான் சொல்றேன். அபிஷேக் சர்மா 4 6 அடிக்கிறார். இப்போ பிஷ்னாயை அவுட் ஆஃப் தி அட்டாக் எடுத்து அதான் பிஷ்னாய் நான் உங்களுக்கு சொன்னேன். எக்கானமிலேயே போக்கஸ் பண்ணி இந்த பிஷ்னாய் திடீர்னு விக்கெட் எடுக்கிறதுக்கு போடுறாரு உங்களுக்கு சொன்ன தெரியுமா? அதை நீங்க போட்டீங்கன்னா டீம் சஃபர் ஆகும். 24 என்ன மாதிரி போலரா இருந்தாலும் பரவாயில்ல. 24 பாலும் மோஸ்ட்லி பேக் ஃபுட்டுக்கு ஹரியாரா மாதிரி போட்டுறது பெட்டரு. வைட் ஆஃப் த ரீச் போட்டுறது பெட்டரு. நீங்க கொஞ்சம் டாஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அபிஷேக் சர்மாக்கு இருக்கிற ரீச்சுக்கு அந்த பிளரிஷுக்கு கொண்டுடுவார். சரி அவர் 26 ரன் அடிக்கிறாரு இந்த ஓவர். அவர் ஏதாவது சேஷ்டை பண்றாரு. அவர் வேற ரைட் ஆன் டாப் சிங்கிள் ஹண்ட்ரட் எடுத்துட்டு போறாரு. அவர் கம்முன்னு போது அந்த அடி அடிச்சதுக்கு அப்புறம் விக்கெட் எடுத்துட்டு இப்போ சிராஜ் நீங்க டிராவல்ஸ் அடிக்க பண்ணல டெஸ்ட் மேட்ச்ல அந்த மாதிரி. சோ அது இப்ப தேவை கிடையாது. இவருக்கு பண்ணிக்கலாம். அவருக்கு போய் இரிட்டேட் பண்ணி அவர் திருப்பி திட்டி அதை திக்வேஷ் பண்ணக்கூடாது. அதுக்குதான் கரெக்டா சொன்னேன். கிளாஸ் திருப்பி 6 அடிச்சாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்க டீமை கவுத்தீங்க இல்ல? அது மாதிரி நடக்கும். அதனால நம்ம ஆடவே கூடாது. நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆடலாமே தவிர ஜெயிச்சிட்டோமே ஓவர் ஆடவே கூடாது. அதாவது இவருக்கு கத்துக்கணும். வெரி 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 வெல் செட் சார். ஜெயிச்சிட்டோமேனு ஆடக்கூடாது, ரைட். அதுதான் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற ஏற்கனவே நீங்கள் ஒரு வீடியோ அட்ரஸ் பண்ணி பல தடவை சொல்லியிருக்கீங்க. பட் ஏற்கனவே ஒரு வீடியோ என்ன சொன்னீங்கன்னா, அந்த சுற்றி இருக்கிற கேமராவெல்லாம் பார்த்த உடனே லைட்டாக கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஏறிடுது. அந்த ஒரு கேமரா கான்சியஸ்னஸ்க்காக வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட்டர்லேருந்து ஆக்டராக மாறிடுறாங்க. அப்படியே நடிப்புனா நடிப்பு, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ அபிஷேக் சர்மா அந்த அடி அடிச்சார்ல, அந்த ஒரு ஓவர் அடிச்சதுக்கு அவர் கிட்டாரெல்லாம் வாசிக்கணும் பேட்லி. அவங்க எதுவுமே பண்ணி சாதாரண அவர் சாதாரணமா கொஞ்சம் எக்ஸைட் பண்ணிட்டோம். பட் இஸ் நாட் ஐ மீன் கர்சிங் ஆர் கிரிமேஸ் பண்ணல யாரை பார்த்தோம். அவர் பாட்டு இருக்காருல்ல, அது மாதிரி இருங்கன்றேன். உங்களுக்குள்ள நீங்க என்ஜாய் பண்ணீங்க. எதுக்கு அவர் சென்ட் ஆஃப் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? அவங்கத்துல எனக்கு தெரிஞ்சு இவர் நல்ல கிரிக்கெட் வந்து இப்ப நல்ல ஏர்னிங் கேம். ஐபிஎல் வந்து எல்லாருக்கும் நிறைய பணம் வருது. இந்த திக்வேஷ் மட்டும் பாவர்ட்டி லைன் கீழே போட போறாரு ஃபைன் கட்டி எனக்கு தெரிஞ்சு. சார், ஹென்ரிக் கிளாசன் அந்த மேட்சை வந்து எப்போவுமே ஒரு வின்னிங் லைன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடியதுக்கான எல்லா ஒரு விஷயத்தையும் கொண்டவர் அப்படின்னா அந்த டீமில் அவர் தான். பல நேரங்களில் வந்து அந்த டீமை பெயில் அவுட் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இஷான் கிஷான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக அப்படின்னு போயிட்டு இருக்கிற நேரத்தில் கூட வந்து அதை லைட்டாக அப்படி தூக்கி மேட்சை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத் ஸ்டேரிங்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னது அவர் தான். ஸோ ஹென்ரிக் கிளாசன்ஸ் இன்னிங்ஸ் பர்டிகுலர்லி டுடே அகெயின்ஸ்ட் த பவுலர் ஸ்பின்னர்ஸ். ஹென்ரிக் கிளாசன் வந்து பேட்டிங்ல இருக்கும்போது நியரிங் த டார்கெட்னா ஹென்ரிக் கிளாசன் இருந்து டார்கெட்டை ரீச் பண்ணாம இருக்கிறது ப்ராபபிலி ரொம்ப கம்மி. கண்டிப்பா வின் பண்ணி கொடுத்துருவாரு. இன்னைக்கும் சர்பல் போட்டு கொடுத்தாரு 2 ஃபுல் டாஸ் 2 4 விதவிதமா அடிச்சு காமிச்சாரு பாத்தீங்களா? அது மாதிரி அவரு ஏற்கனவே நல்ல பாலே அடிப்பார். இவர் ஒரு ஃபுல் டாஸ் போட்டு இந்த ஃபுல் டாஸ் 6 அடிக்க முடியலையே, நீ 4 தானே அடிச்ச அப்படின்னு அது ஒரு பெருமை. அப்படி எல்லா ஃபீல்டும் பாக்குறாரு ஷாக்குல. ஆனா கிரௌடே இவர ஷாக்ல பார்த்தது என்ன போடுறாரு போலிங்னு. ஆனா இவர் மாறளவுல ஷோல்டர் அளவுல அது எப்படி இப்படி ஒரு ஃபுல் டாஸ் போடுறாரு எனக்கு புரியவே இல்லை. போட வேண்டியது மொத்தம் 24 பால் தான். பெரிய ஸ்டாமினா அதுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் பிரெயினை யூஸ் பண்ணி அக்யூரேட்டா தான் போடணும். நீ அக்யூரேட்டா போட்டு அவன் வச்சிட்டான்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளவோ இப்ப நேற்று KL ராகுல் வந்து லவ்லி டெலிவரிஸ் ஷார்ட் ஆஃப் லெங்க் ரைசிங் டெலிவரி எல்லாம் அப்படியே போய் ஸ்ட்ரைட் சிக்ஸ் அடிக்கிறார். அந்த மாதிரிலாம் இல்ல சூரியகுமார் யாதவ் வந்து படுத்துட்டு எல்லாரையும் ஸ்வீப் அடிக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எதுக்கு ஃபீட் பண்ணி ஃபுல் டாஸ் ஒரு அவர் கட்சியில நான் பினிஷிங் ஒரு ஃபுல் டாஸ் தான் முடிப்பேன். அப்படி அவர் வந்து ரெட்டிக்கு ஒரு ஃபுல் டாஸ். அதான் எல்லாருமே இவங்க பேட்டிங்கோட முடிஞ்சது. போலிங் ஜாலியா சைட் சீங் மாதிரி பார்த்து வரலாம் வாங்கன்னு வந்துட்டாங்க. அவரு கோயங்கா உள்ளுக்குள்ள ஒரு பிபி பக்கத்து டாக்டர் மாத்திரை வாயில திட்டி போட்டேன் பிபி மாத்திரையை. சார், த இன்க்ளூஷன் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ் இந்த சீசனில் ஸ்டார்டிங்கில் சில பேருக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல. அது இஷான் மலிங்காவாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக கமிந்து மெண்டிஸ், இவங்கெல்லாம் வந்து லேட்டர் ஸ்டேஜில் வந்து உள்ளே வந்தவங்க தான். ஏன்னா வந்து வேறு ஒரு பேலன்ஸ் ஃபிட் ஆகலை. அவங்க எதிர்பார்த்துட்டு போன ஃபஸ்ட்டு இனிஷியல் பிளேயிங்கில் ஒன்று ஒர்க் அவுட் ஆகலன்னு வந்தாங்க. இது வரைக்கும் கமிந்து மெண்டிஸ் அதுக்கான ஜஸ்டிஸை பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஃபீல்டிங்கில் அற்புதமான ஒரு கேட்சை பிடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து 100% எஃபர்ட்ஸை கிடைக்கிற வாய்ப்புகளில் பண்ணுறது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்னிங்ஸை விளையாடினார் கமிந்து மெண்டிஸ். அந்த ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஹென்ரிக் கிளாஸனோட சேர்ந்து ஆடின ஆட்டம் அதை பற்றி சொல்லுங்கள். ஆமா, இன்ஃபேக்ட் கிளாஸனோட இன்னும் அக்ரெசிவ் ஆடி இருந்தார் வந்த உடனே.
அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்லி தை ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, உள்ள போயிட்டாரு. அண்ட் அவரு டீம் மேன் தான், நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா ஜென்ரலாவே ஸ்ரீலங்கன் வந்து ஃபீல்டிங் ரொம்ப கேட்ச் விடுறத நான் பாக்குறேன். ஆனா அதுல வந்து இவர் நல்ல ஃபண்டாஸ்டிக்கான கேட்சஸ் பிடிக்கிறாரு. கிவ்ஸ் இஸ் 200% ஃபார் தி டீம். அது ஒன்றும் டவுட் இருக்கு. ஸோ பிஃபோர் வி கோ டு யோர் செக்ஷன், இன்னைக்கு பிக் ஆஃப் த பவுலர்ஸ் நம்ம எல்எஸ்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரன்ஸுகளை வாரி வழங்கினப்ப ஒரே ஓவரில் ரவி பிஷ்னாயவே கட் பண்ண வேண்டிய நிலைமை வரும்னு எல்எஸ்ஜி எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ கூட இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இப்படி போனாங்க. பட் அதில் பிக் ஆஃப் த பவுலர்னா ஆவேஷ் கான். இந்த சீசனில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பவுலராக இருந்துகிட்டே இருந்திருக்காரு. அது விக்கெட் டேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ரன்ஸை கன்சீட் பண்ணாமல் இருக்கிறதாகட்டும். இந்த சீசனில் அவருடைய நம்பர் ஆஃப் யார்க்கர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அந்த லூஸ் டெலிவரிஸை குறைச்சிருக்காரு. ஸோ ஆவேஷ் கான் டுடே அண்ட் பர்டிகுலர்லி திஸ் சீசன் சொல்லுங்கள். ஆவேஷ் கானுக்கு வந்து எண்ட் ஓவர் போடுறதுல வந்து ஆர்ஜிதீப் போடுற மாதிரி அவருக்கும் ஒரு டெக்னிக் ஒன்று வச்சிருக்காரு. ஒரு மேட்ச் வந்து பிரில்லியண்டா லாஸ்ட் ஓவர் யார்கர்ஸ்ல போட்டு சேவ் பண்ணார்ல ஒரு மேட்ச். அந்த அளவுக்கு இன்னைக்கு போடல. அந்த அளவுக்கு இன்னைக்கு போடனாலும் எஸ்ஆர்ஹெச் ஒண்ணுமே பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்க முதல் 6-7 ஓவர்ல அவங்க செட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. 10 ஓவர்ஸ்ல 120 பாஸ் அவங்க. அந்த டார்கெட் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி வராங்க அவங்க. ஸோ அதுல வந்து அதனால சொல்றேன், 10 ஓவர்ஸ்ல அவங்க 120 வரும்போது அவேஷ் கான் வில் பி ரிக்வயர்ட் டு போல் அட்லீஸ்ட் 3 to 4 யார்கர்ஸ் பர் ஓவர். அது பண்ணலன்ற, அது போறாது. சோ அதனால அவன் என்ன அப் பண்ணிக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், எதிரில் இருக்கிறவன் நல்லா தான் ஆடுவான். நம்ம பெட்டர் தான் த பெஸ்ட் பண்ணி காமிக்கணும்ன்ற. சிஎஸ்கேக்கு நான் சொல்ற அட்வைஸ் தான். யூ ஹேவ் டு ஷோ தட் யூ ஆர் பெட்டர் than the பெஸ்ட். ஆல்ரைட் சார், வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன விஷயத்தை ஆடியன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய இப்போ இந்த பொலிட்டிக்கல், இந்த டெர்மாயில், இந்த பார்டர் டென்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால டர்க்கின்ற வார்த்தை அதெல்லாம் யூஸே பண்ண விடாங்க. நிறைய பேர் குளிச்சுட்டு டர்க்கி டவலே யூஸ் பண்றது இல்லை, நார்மல் டவல் தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிம்முக்கு எல்லாம் போறவங்க எல்லாம் நான் 6 பேக்ஸ் வச்சிருக்கேன், 6 பேக்ஸ் வச்சிருக்கேன். நோ நோ நோ, 6 இந்தியன்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி பேக்குன்ற வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏசியா கப்ல இருந்து கூட வித்ரா பண்ணிட்டோம், நாங்க வரமாட்டோம். இவங்களுக்கு வேர்ல்டு அளவுல இனிமே ஸ்போர்ட்ஸ் தனியெல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷனே இல்லாம பிஹேவ் பண்ற ஒரு கண்ட்ரிக்கு இந்தியா தான் பெஸ்ட் பதிலடி கொடுக்குது. எல்லா இடத்துலயும் ஒதுக்கணும், டவுட்டே கிடையாது. இப்படிதான் பண்ணணும். சார், இந்த டெஸ்ட் கேப்டன்சிக்கு இன்னும் ஒரு பெரிய முடிவு வந்த மாதிரி இல்லை. அது வந்து எப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு வெயிட்டிங் கேம்லேயே போய்கிட்டு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி டைமில் தான் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டபுள் ஜாகிரதையாக இருக்கணுமோன்னு எனக்கு ஒரு பயம். பிகாஸ் இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸுங்கிறது வந்து கரெக்டாக அந்த ஐபிஎல் எண்டு வரும்போது தான் இந்த அதிகமாக டைவை போட்டு அடிக்கிறது எடுக்கிறது ஃபைனல்ஸுங்கிறதெல்லாம் முக்கியமான டீம்ஸ். பஞ்சாப் கிங்ஸாக இருக்கட்டும், எந்தெந்த டீம்ஸ்லாம் குவாலிஃபைஸ் போகிறாங்களோ தே ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இல்லையா? ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் சீரிஸ் வருது. என்னைக்குமே பாஸ் கிளப் கிரிக்கெட் ஃபாலோட் பை நேஷனல் கிரிக்கெட்னா என்னைக்கும் இந்த டேஞ்சர் உண்டு. நீங்க அதுல வந்து நீங்க கேஷுவலா T20ல இருக்கவே முடியாது. 120 பால்ஸும் ஃபுட்பால் மேட்ச் மாதிரி ஓடினே இருக்கணும் நீங்க. ஓகே, பேட்டிங்கோ போலிங்கோ ஃபீல்டிங்கோ. ஸோ சான்சஸ் ஆஃப் வேர் அண்ட் டேர் ஜாஸ்தி அந்த ஐபிஎல்ல. ஸோ ஐபிஎல் முடிஞ்ச உடனே இந்தியா சீரிஸ் எதுவும் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா கண்டிப்பா இந்த இன்ஜுரியோட இம்பாக்ட் அதுல தெரியும், இந்த ஹேங் ஓவர் கண்டிப்பா அதுல தெரியும். இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நாளைக்கு நமக்கு இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஆடுற அதே ஆட்டிடியூட்ல தான் சிஎஸ்கே ஆடுவாங்க நான் நம்புறேன். நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் நினைக்கிறேன். ஸோ நம்முடைய ஏபி பாசிட்டிவ் ஆயுஷ் மாத்ரே அண்ட் பிரவிஸ் ஏபி பாசிட்டிவ்ல வந்து ஒரு மேஜிக் நடக்குதான்னு பார்க்கணும் கண்டிப்பா நாளைக்கு. ரைட் சார், நாளைக்கு அந்த மேட்சோடைய முடிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you then. Until then, bye bye சார். தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபன்னோட சந்திப்போம். ஆன் அவர் ஃபேவரட் RRR.